Hello friends, welcome to my channel Krish Kerala Lottery Guessing Tips. இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 4/8/2026 ஸ்ரீ சக்தி குலுக்கல் எண் SS 531க்கான கெஸிங் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இன்றைக்கி அடிச்சுக்கிற வந்து ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 737 622 ஓகேங்களா. ஸோ நம்ம இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம கெஸிங் நாளைக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதே போல் நம்ம எப்போதும் ஆல் போர்டு எடுக்கிற ட்ரிக்ஸ் பார்ப்போம். நம்ம அந்த முன்னாடி இருக்கிற 3 டிஜிட் எடுத்துக்கிடுவோம். 737 இதோட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1 வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 8 4 8. இதை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? இந்த 8 4 8 வந்து நம்ம மறுபடியும் ஆட் பண்ணணும். 8 + 4 + 8. ஸோ இது மூணையும் நம்ம வந்து ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது அப்படின்னா நமக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 20. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 20ல் லாஸ்ட்டு உள்ள நம்பரை நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ நாளைக்கான ஆல் போர்டு வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 அல்லது இதோட பவர் நம்பர் 5 வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கான ஆல் போர்டு நம்ம எடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 0 அல்லது 5. ஸோ நம்ம மறுபடியும் சேட் அனலைஸ் கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி வந்து 2 டிஜிட்டுக்கான சேட் அனலைஸ் வந்து பார்த்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ரவுண்ட் பண்ணிக்கிறத நல்லா கவனமாக பாருங்கள். அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாது. எந்த நம்பர் எங்கேருந்து எடுத்துருக்கீங்கிறதும் நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்காது. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் பாருங்கள், இந்த ரிசல்ட்டை பாருங்கள். 721 வந்திருக்கு பாருங்கள். இந்த பாருங்கள் 721. ஓகேங்களா, நான் கை வச்சு காட்டுறதை பாருங்கள். 721. இதே ரிசல்ட் வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள் 727. இதை டபுள் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 டிஜிட் வந்து 7 வந்து இங்கே வந்து பாஸ் ஆகிருக்கு. ஸோ 2 நம்பர் அதுலேருந்து கட்டாயம் வந்திருக்கு. அதே போல் இல்லாமல் அடுத்த நாள் பாருங்கள், அதுக்கு ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் ரிசல்ட்டை பாருங்கள். 028. ஓகேங்களா, 028. இதுக்கு அடுத்த ரிசல்ட் வந்து என்ன பாருங்கள், 228. இதுலேயும் டபுள்ஸ் வந்திருக்கு. பட் வந்து நமக்கு வந்து இதில் உள்ள 2 டிஜிட் வந்து இங்கேயும் வந்து நமக்கு பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்த நாள் வந்து விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள் 478. ஸோ நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி தான் அந்த கலர் பிரகாரம் நான் உங்களுக்கு வந்து மேட்ச் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த ப்ளூவும் இந்த வந்து வயலட்டும் அந்த வயலட்டும் அதே மாதிரி க்ரீன் பாருங்கள். அடுத்த நாள் இந்த 028க்கு அப்புறம் ஒரு நாள் விட்டு அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டை பாருங்கள் 478. இங்கே பாருங்கள் இந்த 228க்கு அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பாருங்கள் 482. ஸோ இதுலேயும் பாருங்கள் இந்த 4 8 இங்கே வந்து பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி அதுக்கு அடுத்த ரிசல்ட் வந்து பாருங்கள், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் ரிசல்ட்டை பாருங்கள் 068. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து ஒரு சிங்கிள் நம்பர் தான் பாஸ் ஆகிருக்கு. தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா 2 டிஜிட் வந்து பாஸ் ஆகிருக்கு. பட் இதில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு நம்பர் தான் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஸோ சப்போஸ் இதில் வந்து டபுள் டிஜிட் பாஸ் ஆகாமல் இருந்திருந்தால் நமக்கு வந்து இன்னொரு R வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். ஸோ அதனால் வந்து இதை வச்சு நம்ம வந்து மேட்ச் பண்ணி பார்க்கும்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 134 நான் டபுள் டிஜிட் நாளைக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் இது சொன்னேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 13 இதை வந்து 134 வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து 1 3 அப்படி இல்லைனா 1 4 இல்லை அப்படின்னா பவர் நம்பர் மேட்ச் பண்ணி 68 இல்லை 64 இல்லை 34 98. இந்த இதுலேருந்து சில டைமில் நமக்கு வந்து 2 டிஜிட் பாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதாவது வந்து 13 14 68 64 34 98. ஓகேங்களா, இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பிசி ட்ரிக் பார்க்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் நான் வந்து நான் இன்றைக்கி வந்து ஃபார்முலா கொஞ்சம் மாற்றிருக்கேன். ஏன்னா நமக்கு 2 நாளாக மிஸ் ஆகிருக்கு. நான் மறுபடியும் பார்த்து இன்றைக்கி கொஞ்சம் நான் மாற்றிருக்கேன். ஸோ நம்ம அது எப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து
இன்றைக்கி வந்து பிசி ட்ரிக் வந்து பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கிற நாள் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அடிச்சிருக்கிற இப்போ இன்றைக்கி அடித்த நம்பர்லேருந்து 2 நாளுக்கு முன்னாடி உள்ள நம்பர்லேருந்து நான் எடுத்து இன்றைக்கி பார்த்துருக்கேன். ஸோ அதை வச்சு நம்ம இன்றைக்கி பிசி ட்ரிக் பார்க்கலாம். இதில் வந்து பாருங்கள், இந்த பாருங்கள் 247 228 இருக்கு இல்லையா, அதை தான் இன்றைக்கி நம்ம எடுத்துக்க போகிறோம். அதுலேருந்து 3 டிஜிட் நம்ம இன்றைக்கி 622 இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கு இல்லையா, அது வரைக்கும் நம்ம எடுத்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அது பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா 247 228. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கடைசி 2 டிஜிட் எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த கடைசி 2 டிஜிட்டை நம்ம இன்றைக்கி எடுத்துக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 28. ஓகேங்களா. எப்போதும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 22 வந்து போட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணுவோம். இதில் நம்ம அப்படி இல்லை, நம்ம இதில் வந்து 21 போட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 9 4, அதே போல் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து என்ன வருது 7 0. ஓகேங்களா. இப்போ இதில் பாருங்கள், இந்த நம்பரை பார்த்து கிராஸாக பாருங்கள், 47ன்னு வந்திருக்கு. 47ன்னு வந்திருக்கா. இந்த 47ஓட 4 வந்து அடுத்த நாள் ரிசல்ட்டை பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கு 482. ஓகேங்களா. நம்ம எடுத்துருக்கிறது இந்த 247லேருந்து 247 228 உள்ள நம்பர்லேருந்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்திருக்கோம். எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பாருங்கள் 482 பாஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து என்ன வந்திருக்கு 47. இந்த 7ஓட பவர் நம்பர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் 2. ஸோ 42. ஸோ அடுத்த நாள் ரிசல்ட் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஏசி வந்து பாஸ் ஆகிருக்கு. இதே போல் அடுத்த நாள் ரிசல்ட்டையும் பார்ப்போம், நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இதுலேயும் வந்திருக்கா அப்படின்னு பார்ப்போம். அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் 543 482. 543 482. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிசி எடுத்தோம், இதில் வந்து நம்ம வந்து ஏபி எடுக்க போகிறோம். ஸோ ஏபி எடுத்து பார்க்கும்போது ஏபி வந்து 48 இதோட வந்து 21 வந்து நம்ம வந்து ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 9 6, மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 7 2. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்பர் வந்து ஒரே ஐடியாவில் தான் வரும். இப்போ இது எப்படி வந்து பாஸ் ஆகிருக்கோ அதே நம்பர் மாதிரி தான் இதுவும் பாஸ் ஆகிருக்கும். ஸோ நான் அதை தான் உங்களுக்கு புரிய வைக்க பார்க்குறேன். அப்போ ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது அது மாதிரி கரெக்டாக வருது, அந்த ஆர்டரில் வருது. அதை தான் சொல்ல நான் ட்ரை பண்ணுறேன். அதனால் ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னு புரியாது. ஸோ இதே மாதிரி இதில் எப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னோ அதே மாதிரி இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வருது 67. ஓகேங்களா. இந்த 67 அடுத்த நாள் ரிசல்ட் வந்து இன்றைக்கி அடிச்சுக்க ரிசல்ட் உங்களுக்கு பாருங்கள் 622. ஸோ அதே போல் நமக்கு வந்து 7ஓட பவர் நம்பர் உங்களுக்கு என்ன வருது 2. அப்படி பார்க்க போனால் இன்றைக்கி அடிச்சுக்க ரிசல்ட் வந்து இன்றைக்கி வந்து நமக்கு வந்து அப்போ பார்த்தீங்கன்னா இது 62. ஸோ இன்றைக்கி அடிச்சுக்க ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள்ஸ் வந்திருக்கிறதுனால ஏபிசி பாஸ் ஆகிருக்கு. ஸோ நான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதில் பாருங்கள், நம்ம அதே தான் 21 ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணுறோம். அதே கிராஸாக நம்ம எடுத்துக்கும் போது 47 வருது. அந்த 47ல் ஒரு நம்பர் வந்து பவர் நம்பராக பாஸ் ஆகி வருது. அடுத்த நாள் ரிசல்ட் பார்க்கும்போதும் 543 488 இருக்குல்ல, அதில் வந்து அங்கே வந்து பிசி எடுத்தோம், இங்கே ஏசி எடுக்கிறோம். ஏசி எடுக்கும்போது அதே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். கிராஸை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணி எடுத்துக்கிறோம். நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணி கிராஸாக எடுத்துக்கிறோம். அதே போல் அங்கே 47 வருது, இங்கே 67 வருது. அந்த 67ல் அந்த 7 வந்து நம்ம பவராக மாற்றிக்கிறோம். மாற்றும்போது 62 வருது. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கு. அங்கே 2 டிஜிட் பாஸ் ஆகிருக்கு. இங்கே டபுள் நம்பர் வந்திருக்கிறதுனால இன்றைக்கி நமக்கு வந்து அதே மாதிரி
3 நம்பருமே வந்த மாதிரி காமிச்சிருக்கு. ஸோ நமக்கு வந்து அந்த நம்மளோட டார்கெட் வந்து 2 நம்பர் வருதான்னு பார்க்க தான். ஸோ 2 நம்பருமே அங்கே வந்த மாதிரி இங்கேயும் நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஸோ இதே தான் நான் இன்றைக்கி வந்து நான் வந்து ட்ரிக் எடுத்து நான் வந்து நாளைக்குள்ளே பிசியோ வந்து வர்ற மாதிரி நம்ம ட்ரிக் எடுக்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் வந்து என்ன சொல்ல வரேங்கிறது புரியாது. ஓகேங்களா? அதுக்கு தான் நான் சொல்லிடுறேன். நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னு புரியாது. அந்த உழைப்பும் வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா நம்மளோட ஆடியன்ஸுக்கு நம்ம புரிய வைக்க ட்ரை பண்ணுறதும் அது வேஸ்ட்டாக போயிடும். அதுக்காண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்திருக்கிற ரிசல்ட் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 73, 76, 22. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நம்ம அதே மாதிரி ஃபார்முலா தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பிசி எடுத்துக்கிட்டோம், அப்புறம் ஏபி எடுத்துக்கிட்டோம். அப்போ பார்க்க போனால் உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து பிசி தான் மறுபடியும் எடுக்கணும். அப்படி பிசி எடுத்துட்டோம் அப்படின்னா 22. இதோட நம்ம என்ன பண்ண போகிறோம்? 21 அதே போல் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 3, அதே மாதிரி 2 2 4. மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1 0. ஸோ இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? பட் நமக்கு எந்த நம்பர் வருதுன்னு தெரியாது. நம்ம அதில் வந்து இப்போ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 கிராஸ் தான் வந்திருக்கு. இதே கிராஸ் தான் பாஸ் ஆகிருக்கு. ஸோ அப்படியும் வரலாம். இல்லை சில நேரங்களில் இப்படி நம்ம கிராஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம ரெண்டையுமே எடுத்து பார்த்துக்குவோம். அப்படி பார்க்க போனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 41 0 3. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு நம்பர் பவர் நம்பராக, ஒரு நம்பர் வந்து நார்மலாக இதில் வர நம்பரும் பாஸ் ஆகி தான் நமக்கு 2 நாளாக வந்திருக்கு. ஸோ அப்படி தான் நம்ம எடுக்க போகிறோம். அப்படி எடுக்கும்போது 41 அப்போது 46, அதே போல் 08. அப்படி இல்லை அப்படின்னா செப்டம்பர் இது பவர் நம்பராக வந்து 91. இல்லை அப்படின்னா இது பவர் நம்பராக வந்து 53. இப்படி வர சான்ஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து நமக்கு இதுலேருந்து கட்டாயம் ஒரு 2 நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் மேக்ஸிமம் இருக்குது. ஏன்னா நம்ம வச்ச ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி தெரியுது. ஸோ நாளைக்கு வந்து ஏபி, பிசி, ஏசி வந்து இதுக்குள்ளேருந்து வரத்துக்கு சான்ஸு ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ஏபிசியும் பார்த்துடலாம். 3 டிஜிட் நம்பர் வந்து எடுத்துக்கிறவங்களே அதை நம்ம வச்சு பார்த்துடலாம். அப்படி பார்க்க போனால் நாளைக்கு இதே தான் நான் இதை மென்ஷன் பண்ணி தான் நான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன். நம்பர் ஏபிசி வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஏபிசி வந்து 614, 865, அதே போல் 461. அப்படி இல்லை அப்படின்னா 908, அதே போல் 146. இது வந்து பார்த்திங்கன்னா 890. ஸோ நாளைக்கான 3 டிஜிட் நம்பர் இதுதான். இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறேங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் எனக்கு மேக்ஸிமம் வந்து இந்த கிராஸில் வர்றதுக்கு தான் சான்ஸ் எனக்கும் தெரியுது. ஏன்னா நம்ம எடுத்த அந்த 2 இதுலேயுமே இதுதான் கிராஸில் வந்திருக்கு. ஸோ நாளைக்கு இதுதான் வரலாம். 41 அல்லது 46 வரதுக்கான சான்ஸ் இருக்குன்னு தான் எனக்கும் தோணுது. ஸோ உங்களுக்கு எப்படி ஐடியா இருக்குன்னு நீங்களே செக் பண்ணி பார்த்துக்குறங்க. உங்களுக்கு ஓரளவு இதில் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா கிடச்சுன்னா நாளைக்கு அதை யூஸ் பண்ணி பார்த்துக்குறங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பார்த்த எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எப்போதும் உங்களோட ஆதரவு வேணும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.